வந்திருக்கின்ற அனைவருக்கும், அருமை பேரப்பிள்ளைகளுக்கும், அவருடைய பெற்றோர்களுக்கும், உறவினர்களுக்கும், இங்கே பணியாற்றுகின்ற அதிகாரிகளுக்கும், அனைத்து பெரியோர்களுக்கும் அடியனின் பணிவான வணக்கம். தமிழே உயிரே வணக்கம். தாத்தா பேரே உறவம்மா உனக்கும் எனக்கும் தமிழே உயிரே வணக்கம். தமிழே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். தமிழே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். தமிழே உன்னை நினைக்கும், தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். தமிழே உயிரே வணக்கம். அருமை மாணவ செல்வங்களே, நீங்கள் எல்லாருமே என்னை தாத்தானே கூப்பிடலாம். நான் ஸ்கூல்லே அப்படித்தான் சொல்லுவேன். நான் ஐ ஆம் 79. தாத்தாவுக்கு 79 வயது இப்போது. ஆகையினால இங்கே சாரு அங்கிள் இந்த பேரெலாம் போட வேண்டாம், என்னை தாத்தானே கூப்பிடலாம். இந்த கத்திரியில் கைவண்ணம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான கலை. இதை முதல் உங்களுக்கு காமிக்கிறேன். தாத்தா படம் அது இருக்கட்டும் வச்சுக்கிறேன் சொல்கிறேன். இதெல்லாம் தூக்கி போட்டு கீழே வெட்டி கீழே போடுற பேப்பர் தான். இது என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். யானை. வெரி குட். இது என்ன? அது ஜிராஃபி. வெரி குட். ஆமாம், ஒட்டைச்சிவிங்கி. இது என்னது? கேர்ளோ? ஆமாம், வெல்கம் லேடி. நான் சொல்றது வெல்கம் லேடி. இதான் இருந்தாரு. இது வந்து லேடி இல்லையா? நிறையா தாத்தா வச்சிருக்கிறேன். உங்களுக்கு போகும்போது எல்லாத்துக்கும் கொடுக்குற ஒவ்வொன்று. இங்கே பார், இது ஏயா? இதில் நிறைய வெட்டி வச்சிருக்கேன் தாத்தா. இங்கே பார், இது என்னது? ஆமாம், குதிரை. இது மான். ஆமாம். இப்படி நிறையா உங்களுக்கு வெட்டி வச்சிருக்கிறேன். பிறகு அதை கொடுக்குறேன். இது ஏயா? இதை பழகிக்கிறதுனால என்ன லாபம்? சார் ஏற்கனவே சொன்னாங்க, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கு இல்லை ஒத்துக்கொள். அது நிதர்சனமாக நான் அனுபவித்து வருகிறேன். தாத்தா ஓய்வு பெற்று 20 வருடங்கள் ஆச்சு. போர் அடிக்கும், சோம்பேறியா இருப்போம் அப்படிங்கிறதா இல்லை. பாடசாலைகளுக்கு சென்று இந்த மாநகராட்சி பள்ளிகளில் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு தமிழ், ஆங்கிலம். எந்த கிளாஸ் படிக்கிறதுன்னு? மாநகராட்சி ஸ்கூலில் படிக்கிறவங்க இருக்கலையா? இல்லை. மெட்ரிகுலேஷனில்? மெட்ரிகுலேஷன் எந்த கிளாஸு? வெரி குட். நீ எந்த கிளாஸு? எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? 7th. 7th நீ படிக்கிற? இப்போ போகிறது 8th. சரி, 7th தமிழில் ஒரு பாடல் ஒன்று இருக்கும், படிச்சு பாடிடுவியா? தாத்தா கேட்டா என்ன பாட்டு? பச்சை மயில் அடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும் நச்சாரவங்களுக்கும் கிளியே நரியெல்லாம் ஊழையிடும். அதிமதிர கிளைகள் யானைகள் தின்றபடி புது நடை போடும்படி கிளியே பூங்குயில் கூவும்படி. சிங்கம் புலி கரடி சிறுத்தை வீலங்கீனங்கள், சிங்கம் புலி கரடி சிறுத்தை வீலங்கீனங்கள் எங்கும் திரியும் மடி கிளியே இயற்கை விடுதியிலே. ஒரு பாட்டு இருக்கா? அப்படி பாடினா யூ ஓன்ட் ஃபர்கெட், மறக்க மாட்டேன். தாத்தா 1963க்கு முன்னால் படித்தேன்.
சில பாடல்களை ஸ்டில் ஐ ரிமெம்பர். எங்கள் ஆசிரியர்கள் அந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. அது நிறைய பாடல்கள்லாம் இருக்குது. நீ எந்த வகுப்பு படிக்கணும்? எந்த வகுப்பு? பெலமா சொல்லு. 12th 5th. சரி பாப்பா, நீங்க முடிச்சிட்டீங்களா? 9th முடிச்சிட்டீங்க, 10th போறீங்க. 9th ஒரு தமிழ் பாடல் இருக்கு, மனப்பாட பகுதி பாடல். ஞாபகம் இருக்கா? மறந்துச்சு தாத்தா, மறக்கக்கூடாது. சரி, நான் பாடி காத்து நேரம் போயிடும். சரி, இந்த கலையை நம்ம கற்றுக்கொள்வதனால என்ன லாபம்? எல்லாரும் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க, பேப்பரு, அட்டை, பத்திரிகை எல்லாம். வெரி குட், ஆல் ஆர் வெரி குட். என்ன, ஏன் இதை நம்ம கற்றுக்கிறணும்? இதை கற்றுக்கிறாம நிறையா பேர் பார்த்தேன்னா வீட்டுகளில் போன உடனே அம்மா அப்பாட்ட சொல்லி செல்லை வாங்கி நோண்டுறது, செல்லை வாங்கிட்டு நோண்டுறது. இந்த செல்லை நோண்டக்கூடிய பழக்கத்தை, செல்லை பார்க்கக்கூடிய பாருங்க, செல்லில் நிறைய விவரங்கள், நல்ல விஷயங்கள் இருக்குது. அதை பார்க்கலாம், படிக்கலாம், பகிர்ந்து கொள்ளலாம். ஆனால் செல்லு, டேய் தம்பி சும்மா இந்த கொஞ்சம் இருக்கு, இன்னும் முடிச்சுக்கிறேன் அப்படிங்கிற நிலையாளர்களை பார்த்துருக்கேன் நான். கொஞ்சம் இருக்குமா, பார்த்துக்கிறேம்மா, செல்லு. அந்த நிலைக்கு போகாம உங்களுடைய நேரத்தை பயனுள்ளதாக ஆக்குவதற்காக இந்த கலை, உங்களுடைய கற்பனை திறனை வளர்ப்பதற்காக இந்த கலை, உங்களுடைய நேரத்தை பயனுள்ளதாக மாற்றுவதற்காக, கற்பனை திறனை வளர்ப்பதற்காக. கண்ணே, தம்பி தம்பி, நான் பேசுறத கேளுங்க. தாத்தா பிறகு கடுமையா இருப்பேன், தெரியுமா? சரி, ஆகையினால்தான் இந்த கலை மிக மிக முக்கியமான கலை. இது பழைய நான் அமெரிக்காவில், தாத்தா அமெரிக்காவில் போய் கட் பண்ணேன், பேப்பர் கட்டு. ஐ டிட் இன் யூஎஸ்ஏ, அமெரிக்காவில் போய் கட் பண்ணி காமிச்சேன் ஸ்கூலில். அந்த டீச்சர்ஸ் சொன்னாங்க, அங்கிள், ஹவ் இஸ் இட் பாசிபிள் வித்தவுட் எனி டிராயிங், எனி பிளாக், யூ ஆர் டூயிங் ஒண்டர்ஸ். ஹவ் இஸ் இட் பாசிபிள்? நாங்கள் நான் சொன்னேன், இட்ஸ் காட்ஸ் கிஃப்ட். ஐ லேர்ன் ஃப்ரம் த வெரி பிகினிங். when I was 7 years old, I started to cut this. ஆரம்ப வகுப்பிலே நான் பழகிறதுனால இது எனக்கு இப்போ கை வந்த கலையாக இருக்கிறது. இதெல்லாம் சும்மா தூக்கி போடுற பேப்பர்கள். குறிப்பாக எனக்கு இங்கே சிவகாமி கார்மெண்ட்ஸ் சொல்லி இருக்குது, உங்களுக்கு தெரியும், சிவகாமி என்டர்பிரைசஸ். அந்த ஓனர் நான் போனால் எனக்கு அள்ளி கொடுத்துருவார் இந்த மேகசின்லாம். சார் இதை பயன்படுத்துங்க. நான் நேற்று அவர் தான் கொடுத்தாரு. இங்கே பாருங்க, இதெல்லாம் அவர் கொடுத்து விட்டது தான். இதை நான் இப்போ பயன்படுத்த போகிறேன். நீங்கள் எடுத்த உடனே இந்த மாதிரிலாம் வெட்ட முடியுமானா அது முடியாது. இதுக்கு முன்னால் ஹவு டு ஹேண்டில் த சிசர்ஸ், எப்படி கத்திரிக்கோலை பயன்படுத்துவது. சிலவங்களுக்கு கத்திரிக்கோலை பிடிக்க தெரியணும். முதல்ல கத்திரிக்கோலை சரி, பார், இது சாதாரணமாக இது வெளியே அவங்க ஜவுளி கடையில் தூக்கி போடுறது தான். கத்திரிக்கோல் வச்சிருக்கல எல்லாரும், எடுத்த உடனே இப்படி வெட்ட முடியுமா சார்? யானை வெட்ட முடியுமா, குதிரை வெட்ட முடியுமானா தட் இஸ் இம்பாசிபிள், முடியாது. சிறுக சிறுக பாயும் நீர் தான் சீராக பாயுமாக. கொஞ்சம் கொஞ்சமாக பழகணும். முதல்ல கத்திரிக்கோலை எப்படி பிடிக்கணுங்க தெரிஞ்சுக்கணும். பக்கத்து மேலே யார் மேலேயும் பற்றக்கூடாது, இப்படி பிடிக்கிறது தெரியணும். அதற்கு அப்புறம் நான் இங்கே பார் கண்ணுகளா, கவனி, கல்லிலே கலை வண்ணம் கண்டான் அந்த காலத்தில், இப்பொழுது பேப்பரிலே கலை வண்ணம். பார், ஒவ்வொருவருமே பண்ணலாம். ஐயா செய்கிறத நல்லா புரிந்து செய்தீர்களால் வித்தின் 2 minutes அல்லது 3 minutes ஒரு சிற்பத்தை நாம் பேப்பரில் உருவாக்கிடலாம். அற்புதமான ஒரு கலை. இந்த கலையை மதுரையில் இதுக்கு முன்னாடி யாருமே கற்றுத்தரவில்லை. பார், ரூம் டெக்கரேஷன் பேப்பர் தான். இந்த பாப்பாவை நான் கட் பண்ணி தரேன் பாரு. ரூம் டெக்கரேஷன்
நம்ம வீட்டிலே நம்மளுடைய ரிசப்ஷன் ரூமை அழகுபடுத்துவதில் மிகச்சிறந்த ஒரு கலை இந்த கலை. ஆடின ஒரு சின்ன குழந்தை கூட சுலபமாக வெட்டி ஒட்டுவதற்கு ஆன ஒரு பயிற்சி. இதை நீங்கள் முதல்ல ட்ரா பண்ணிட்டு தான் வெட்டணும். அப்படி ஒரு பயிற்சியை 5-6 முறை பண்ணும் பொழுது ஈஸியாக அந்த உருவம் நமக்கு கிடைத்துவிடும். சின்ன சின்ன உருவங்களை முதல்ல நம்ம வடிவமைக்கணும். அதுக்கப்புறம் பெரிய உருவங்களை வடிவமைக்கணும். டபுள் பேப்பரை போல்டிங் பண்ணிவிட்டு டபுளாக வெட்டும் பொழுது மிகச்சிறந்த ஓவியம் வெளிப்படும். அதை நம் வீட்டிலேயோ அல்லது கதவிலேயோ அல்லது சுவர்களிலேயோ செலோ டேப் போட்டு ஒட்டி வைத்தால் மிக அழகாக இருக்கிறது. யார் வெட்டினது என்று கேட்கும் பொழுது நாம் வெட்டினேன் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு தனி பெருமை கிடைக்கும். ஆகவே இந்த கலை மட்டுமல்ல, நிறைய கலையை நாங்கள் கொடுக்க போகிறோம். அதை நூலகர்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி எங்களை வரவழைப்பார்கள். இந்த கலையில் ஒரு சிறந்த கலை என்ன அப்படின்னு சொன்னால், பேப்பரில் கலை வண்ணம் உருவாக்குதல். இதை ஒரு சார்ட் பேப்பரில் எடுத்து நீங்கள் கலை வண்ணம் உருவாக்கலாம். கலர் பேப்பரில் எடுத்து கலை வண்ணம் உருவாக்கலாம். மற்ற நியூஸ் பேப்பரில் கூட கலை வண்ணம் டெய்லி சொல்லுவோம். பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது ஒரு ராக்கெட் செய்வாங்க, அல்லது ஒரு சின்ன இந்த கேமரா மாதிரி ஒன்று செய்வாங்க. டீச்சர் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது, அப்படி நடத்திக்கிட்டு இருக்கும்போது நம்ம செய்யும் பொழுது என்ன ஆகும்? பாடம் நடத்துவது கம்மியாயிரும், கவனிக்கிறது கம்மியாயிரும். ஆகவே நாம் இந்த கலையை பள்ளிக்கூடத்தில் ஓய்வு நேரத்திலே கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை என்று ஒத்துக்கொள். நிறைய கலைகள் இருக்குது. இது மட்டும்தான் இல்லை, நிறைய கலைகளை உங்களுக்கு நாங்கள் ஒவ்வொன்றாக கற்றுத்தரப் போகிறோம். இது கோடைக்கால சிறப்பு பயிற்சி வகுப்பு என்றாலும் நீங்கள் உங்களுடைய ஆர்வத்தையும் உங்களுடைய மகிழ்வான வரவேற்பையும் நாங்கள் என்றும் வரவேற்போம். இந்த கலை நுணுக்கம் நாங்கள் கற்றுத்தருகின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் உங்களை ஒரு மேலான இடத்தை உருவாக்கும். எப்படி? பெரும் சபை தன்னில் நீ நடந்த புகழ் மாலைகள் விழ வேண்டும், மாசு குறையாத மன்னவன் நீ என்று போற்றி புகழ வேண்டும். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். அப்படி பாப்பாந்திரி உங்கள் அனைவருக்குமே இந்த கிஃப்ட் ஐயா கொடுப்பார். குறுகிய நேரத்தில் வெட்டுறது தான் இது, ரொம்ப ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணக்கூடாது. இப்போ இதெல்லாம் வெட்டுவதற்கு இட் வில் டேக் சம் டைம். உடனே கட் பண்ணுற முடியாது. தாத்தாவுக்கு அனுபவம், வயது இருக்கிறனால இப்போ நீங்கள் கொண்டு வரக்கூடிய அட்டைகளில் என்ன வெட்டலாம் அப்படின்னா, வீடுகளில் வலைகள் பார்த்துருக்கீங்களா? கொசு வலை, அந்த மாதிரி வலைகள். அந்த வலைகள் யாராவது இந்த பேப்பரில் உங்களுக்கு செய்ய தெரியுமா? தெரியாது. தாத்தா சொல்லி காமிக்கிற பாருங்க. அது கட்டுவாங்க. இதே மாதிரி டபுள் பிரிண்ட் வரும். 2 ஒரே இதாக வெட்டுறதை விட டபுள் இதாக வெட்டிக்கலாம். சிங்கிள் எல்லாமே சிங்கிள். சுவர்கள்லையும் உங்கள் ஸ்கூலில் இருக்கக்கூடிய உங்கள் கிளாஸில் ஒட்டி வச்சாலே யாராவது டீச்சர்ஸ் HMs கேட்கும்போது, யார் பண்ணா, அழகாக பண்ணியிருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு வித்தியாசமான ஒரு கலை. மதுரையில் இது வரைக்கும் இதே மாதிரி ஒரு கலையை யாருமே அறிமுகப்படுத்தினது கிடையாது. பார்த்துருக்கீங்களா? இங்கே பாருங்க, குறுகிய நேரத்திலே பேப்பர் எடுத்துருக்கலாம். சிறப்பான பேப்பர் இருக்குதா? கொஞ்சம் பெருசாக கண்ணு, சின்னதாக இருக்குது. இந்த அட்டை வச்சுருக்கவருக்கு இல்லையா பாப்பா? ரைட்டு. கொஞ்சம் இல்லாட்டி இந்த ஷார்ட் பேப்பர் இருந்தால் இந்த மாதிரி ஒரு அளவு எடுத்துக்க, அதில் எடுத்துக்கலாம். சின்னதாக இருக்கணும், கொஞ்சம் பெருசாக இருக்கணும், அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கணும். இதை எடுத்துக்க. இந்த பேப்பர் சுருட்டி வச்சுக்க மாதிரியா? அதனையா கலண்டரா? அதில் ஒரு பேப்பர் எடுத்துக்க. எடுத்துக்கிட்டு இங்கே பார், தாத்தா மடித்தது மாதிரி இப்படி 4ஆக மடிக்கிறேன். முதல் 2ஆக மடித்து
அப்புறம் மறுபடியும் அதையும் 2ஆக மடிச்சேன்னா 4ஆக மடிச்சிருப்பேன். மடிச்சாச்சா? அம்மா என்னடா நீங்க இல்லையா? கொண்டு வரலையா? கத்திரிக்கோல் தரவா? உனக்கு வேணுமா கத்திரிக்கோல்? ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு தெரிந்த ஓவியத்தை கத்திரிக்கோல். நீங்கள் வெட்டலாம். வச்சுக்க. உங்களுக்கு உருவான ஒரு ஓவியம், ஒரு சின்ன ஃப்ளவர் மேக்கிங் கூட நீங்க பண்ணலாம். ஆர்ட் வரைஞ்சிட்டு பாருங்க. குட். வாங்க. எங்க பண்ணலாம். முதல் 2ஆக மடிக்கிற நீளமான பேப்பர் அட்டைய, அதாவது மந்த்லி சீட்னாலும் சரி, அல்லது நீ கொண்டு வந்து சார்ட் பேப்பர்னாலும் சரி, அல்லது கலர் பேப்பர் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அதை நான் 2ஆக மடிக்கிறேன். எடுத்துட்டு விரிச்சுட்டு அந்த பாதியை மறுபடியும் உள்பக்கமாக இங்கிட்டு மடிக்கிற, இதை இந்த பக்கம் மடிக்கிற. மடிச்சா இப்படி வந்துடும். 4ஆக மடிக்கும் போது 4ஆக இப்படி வரும். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா, இன்னொரு சின்ன வலைகள் இன்னொரு மறுபடியும் கவனி. முதல்ல அந்த பேப்பர் 2ஆக மடிக்கிற, இப்படி சரியா சரி சமமா. இந்த நிகழ்ச்சி ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட் இது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறோம். இப்படி மடி 2ஆக மடி. குட். 2ஆக மடிச்சிட்டியா? அடுத்து விரிச்சிட்டு அது உள்பக்கம் அப்படி மடிக்கணும். இதையும் உள்பக்கம் அப்படி மடிச்சா இப்படி வரும். விளைஞ்சா இப்படி மடிச்சிரு. மடிச்சுட்டு வெட்டும் போது கவனிக்கணும், தாத்தா எப்படி வெட்டுறேன்னு. பேரண்ட்ஸ் நீங்களும் மடிச்சாச்சா? கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி இந்த கலையை உங்க பிள்ளைங்களுக்கு வச்சிரு, கற்றுக் கொடுங்க. இங்க பாருங்க, இப்படி பிடிச்சிட்டு முதல்ல வெட்டி துண்டுதா விட்டுறக்கூடாது, கடைசி வர போயிடக்கூடாது. அப்படி அதுக்கப்புறம் கொஞ்சம் இடைவெளி விட்டு, ஏன்னா மறுபடியும் அங்கிட்டு இருந்து இங்கிட்டு வெட்டணும். அப்படியே வரிசையா அப்படியா? சரி 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 சரி. மாடலுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கும். மடிக்கவே இல்லையா? சரி சரி, எல்லாம் மடிச்சாச்சா? மடிச்சா போல சொல்லுங்க பாப்போம். மடிச்சாச்சா? வெரி குட். மடிக்காத யார் இருக்கியா? மடிச்சாச்சு. சரி, இங்கே கவனிங்க, தாத்தா எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்க. அதாவது இங்கிட்டு கொஞ்சம் இடத்த விட்டுட்டு பார், கட் பண்ணும்போது கடைசி வரை வெட்டக்கூடாது. கொஞ்சம் தொடுக்கு இருக்கணும், இந்த பக்கத்தில் தொடுக்கு இருக்கணும், கடைசி வரை வந்துடக்கூடாது. இந்த மாதிரி இப்படி இருக்கணும். அதே மாதிரி அடுத்தது கொஞ்சம் இடைவெளி விட்டுட்டு, ஏன்னா மறுபடியும் நம்ம இங்கிட்டு இருந்து வெட்டுவோம். கொஞ்சம் இடைவெளி விட்டுட்டு அடுத்து வெட்டுற, இடைவெளி விட்டுருக்கணும். கடைசி வரை விட்டுறக்கூடாது. வெட்டினா துண்டா ஒடியாந்துரும், வலையும் வராது, பிறகு சிலையும் வராது. எல்லாம் கட் பண்ண மாதிரி வெட்டுங்க. சிம்பிளாக தான் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ஓவியத்தை வரைஞ்சி வெட்டுறது. படம் எல்லாருமே வரைவோம், அப்படிதானே? பாருங்க தாத்தா இப்படி வெட்டன்னு பார். படத்தினுள் ஓவியம், ஓவியத்தினுள் ஒரு படம். வெட்டியாச்சு. வெட்டியாச்சா எல்லாரும்? வெட்டியாச்சையா? வெட்டுக்கண்ணே. இங்க பார், துண்டா வெட்டிடக்கூடாது, இப்படி இடைவெளி விட்டுருக்கணும். அப்படி இப்படி இருக்கணும். துண்டா ஒட்டி வெட்டக்கூடாது, துண்டா வெட்டக்கூடாது. அந்த பக்கத்தில் துண்டா வெட்டாம இப்படி வச்சுக்க. ஒரு பக்கம் வெட்டிட்டு அதை அப்படியே திருப்பி வச்சுக்கிட்டோம். திருப்பி இது ரெண்டுக்கு இடையில கூடி பிறகு இந்த பார், இதை அங்கிட்டும் போயிடக்கூடாது, கடைசி வரை போகக்கூடாது. அவ்வளோதான், ஒரு தொடுக்கு இருக்கணும். அந்த பக்கம் போயிடக்கூடாது, தொடுக்கு இருக்கணும். நான் அவனை வெட்டி காமிச்சிடுறேன், அப்புறம் அதுக்கப்புறம் சொன்னா உங்களுக்கு லெகுவா தெரியும். தாத்தா எல்லோரும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான மெத்தடு. இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கை திருந்திடும். நிறைய படங்களை வெட்டலாம்.
இமேஜினரி பண்ணி வெட்டக்கூடியது, கற்பனை திறத்தில் உருவாகின்ற படங்கள். இப்படி இப்போ 2 பக்கம் வெட்டினா எப்படி வெட்டினா இப்படி வரும். இதை விரிச்சு பார்த்தீங்கன்னா நான் வர்றேன். அவசரப்படாமல் மெதுவாக வெட்டுங்க. நிறைய கலைகள் உங்களுக்கு நாங்கள் கற்றுத்தர போகின்றோம். அதுக்கப்புறம் இதையும் அப்படியே அந்த மடிப்பு விரிச்சிடணும். மடிப்பே விரிக்கிறீங்க. அந்த மடிப்பை அப்படியே விரிச்சீங்கன்னா என்ன வரும்னா ஒரு நெட் வலை வரும். கொசு வலை வீடுகளில் இதுக்கெல்லாம் போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி வலை வரும். உனக்கு தெரியுமா? தெரியும். யாருக்கு தெரியும்? வெரி குட், கிளாப் பண்ணுங்க. பாருங்க பாப்பா. வெரி குட். சிம்பிள் மெத்தட் ஆஃப் ஆர்ட் டெக்கரேஷன். இது வலை. பேப்பரில் கலை வண்ணம் செய்தல். நீங்களே அழகா ஒரு கோலன், ஒரு மாலை அழகா பேப்பரில் மாலை செஞ்சு நம்ம போட்டுக்கலாம். வீட்டில் டெக்கரேட் பண்ணலாம். சாமி படத்துக்கு போடலாம். மாலை அலங்காரம் பண்றேன்னா இந்த மாதிரி டோர்ல பேஸ்ட் பண்ணிடலாம். இது கலர் பேப்பர்னா ரொம்ப அழகா இருக்கும். இது இந்த கலைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் எதற்காக கொடுக்கிறோம் என்றால், இதுவரைக்கும் இந்த நுணுக்கத்தை யாருமே கற்றுத்தரவில்லை. நான் பார்த்த மாத்திரத்திலே எங்கள் பள்ளிக்கு முதலாக கற்றுத்தரப்படும் போது கூட நாங்கள் அதிசயித்தோம், இப்படியும் இருக்கிறதா ஒரு கலை என்று. இது வலை. நியூஸ் பேப்பரில் பண்ணலாம். இந்த வலை இந்த மாதிரி பண்ண ஷார்ட் பேப்பரில் பண்ணலாம். கிரில். திஸ் இஸ் a grill method. பட்டிருக்காங்கல பாப்பா உட ரைட் அவ்வளவுதான். எப்படி பாத்தீங்களா? கிரில் மெத்தட். வெரி குட், வெரி குட். இது வலை. இது சாதாரணமா ஒண்ணும் இல்ல, கஷ்டமே இல்ல. நம்ம மடிக்கிற நாளா மடிச்சு கட் பண்ணும்போது மாத்திரம் அந்த எட்ஜுக்கு போயிடாம ஒவ்வொரு டிசைனா வரும். ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி வரும். அடுத்து வீடுகளில் நம்ம பழைய ஆட்களுக்கு தெரியும், உரின்னு தொங்க விடுவாங்க. வீட்டில் தயிர் இந்த சின்ன பிள்ளைங்க எடுத்து சாப்பிட்டுருவாங்கன்னு சொல்லி அம்மா அப்பா கொண்டு அந்த உரியில் தொங்க விடுவாங்க. தாத்தா பாட்டிய உரி பார்த்துருக்கீங்களா? சரி, இதை வைக்க சொல்கிறேன். மந்த்லி காலண்டர் இருந்ததுன்னா எடுத்துக்கங்க. இப்படி ஒரு பேப்பர் எடுத்துட்டு அதை வெரி குட் வெரி குட் இப்படி 2ஆ மடிங்க. சதுரம்னா நல்லது. சதுர பேப்பர் நல்லது. வெரி குட் வெரி குட். குட். சதுர பேப்பர்னா சதுரம் என்றால் மிகவும் நல்லது. சதுரத்தை 2ஆ மடிச்சு 4ஆ மடிச்சேன்னா வெரி குட் 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 குட். மடிச்சு கூம்பு மாதிரி. வெரி குட். இப்படி எரிவோம் இல்லையா, அப்படி அந்த மாதிரி மடிச்சு வச்சுக்கிறணும். அடுத்து அதை எடு, அதை செய்யலாம். உண்டா? அதில் செய். இதை 2ஆ மடிச்சு இதை அப்படி மடிச்சு இதில் இதையே இப்படி படிக்கணும். அப்படி மடித்து இதை வெட்டி போட்டுடலாம். எங்கடா ஏங்க தெரியுதானே? சரி சரி சரி, அதை வச்சிரு. இது இப்படி இருக்கும். அப்படி மடிச்சு அடுத்தாது அதுக்கடுத்து வெரி குட். இப்படி வச்சுக்கிட்டு இதை வெட்டி எடுத்துடணும். இந்த பக்கத்தில் இருக்கிறத நெல் வரேன். இது இப்படி மடிக்கணும். இப்படி மடிச்சுட்டு இதை வெட்டிடணும். அப்போ சதுரமாக வரும். குட். நல்லா விரிச்சிடுது. 4 விரிச்சிடு. அப்போ தான் சரியாக வரும். 4 விரிச்சு எடுத்தால் தான் உனக்கு சரியாக வரும். ரைட். குட். நல்லா வர்றேன். உனக்கு சொல்லிட்டு பாரு. அடுத்து இங்கே பாருங்க கண்ணுங்களா,
சதுரமான பேப்பர் அல்லது நீண்ட சதுரமான பேப்பர் எடுத்து டபுளை 2ஆக மடிக்கிறீங்க. அதை மறுபடியும் மடிக்கிறீங்க. மடித்து அதை கூம்பு மாதிரி மடிச்சுட்டு இந்த பகுதியை வெட்டி போட்டுறீங்க. படர் கொஞ்சம் அமைதியாக கேட்டால் புரியும் எல்லாரும். குழந்தைங்களா கொஞ்சம் அமைதியாக கேளுங்க, சார் சொல்கிறத கேளுங்க. அமைதியாக கேளுங்கண்ணுங்க. இந்த மாதிரி மடித்தா இப்படி வரும், முக்கோணம் மாதிரி வர்றதுல கவனி. இந்த நம்ம கட் பண்ண பகுதியில் ஓரத்தில் அப்படி நேரம் அங்கே கடைக்கு போயிடக்கூடாது, கடைசியில் போயிடக்கூடாது. அவ்வளோதான், அங்கிட்டு கடைசியோட போயிடக்கூடாது. அதுக்கடுத்து கொஞ்சம் மாதிரியே இடைவெளி விட்டு அந்த கடைசிக்கு போயிடக்கூடாது. அதுக்கடுத்து கொஞ்சம் இடைவெளி விட்டு இந்த வரேன் நெல்லு. அதை அப்படியே திருப்பிக்கிறீங்க. திருப்பிட்டு வெட்டினோம் இல்லையா வலைக்கு, அதே மாதிரி இந்த இடைவெளியில் சரி சார், ரைட். இந்த பார், அடுத்த பார் என்ன கண்ணு, இந்த வர்றேன். இது சின்னதாக இருக்கு சார், பெருசா கொஞ்சம் பெருசா இருக்கணும்டா. இது கொஞ்சம் அந்த இருக்குல்ல, ரைட் இப்படி இருக்குல்ல. இதை எப்படி வச்சுக்கிட்டு பார், இங்கே இருந்து அது அப்படி, இது இப்படி இது இப்படி, இது இப்படி, இது இப்படி, இது இப்படி. அதுக்கப்புறம் திருப்பிட்டு இங்கே இருந்து வெட்டணும். இந்த பாரு, 2 கடையில் அவங்க கடைசி போயிடக்கூடாது. கடைசிக்கு நினைச்சக்கூடாது, போயிடக்கூடாது. ஹலோ, இந்த பாரு, இதே மாதிரி கலை நுணுக்கத்தோட இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ பிரிச்சு பார்க்கின்ற பொழுது அப்படியே எல்லா மாணவிகள் குழந்தைகள் மத்தியில் ஒரு புன்சிரிப்பு. மிக அற்புதமான இந்த கலை நானும் கத்துக்கிடணும் அப்படின்னு ஒரு கலையை நீங்க விரும்பி கத்துக்கிட்டு இருக்கிறீங்க. பேரண்ட்ஸும் இது சுலபமா பண்ணிட்டு நம்ம பிள்ளைங்க கிட்ட நம்ம சொல்லி கொடுக்கறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு கலை தான். ரூம் மேக்கிங் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு, கார்டனிங் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குங்க எங்க ப்ரோக்ராம்ல. இதுல இதே மாதிரி கலை ஓவியங்கள்லாம் நாங்க சொல்லி கொடுப்போம். இந்த ரூம்ல பண்ணியிருக்க இந்த ஓவியங்கள்லாம் எப்படி வரையணும், எப்படி பெயிண்ட் பண்ணணும் என்கிறது நாங்கள் சொல்லி தருவோம் உங்களுக்கு. இப்போல்லாம் குழந்தைகள் மத்தியில் பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயும் கம்ப்யூட்டர்லேயும் உட்காந்துருதுங்க. இந்த யூடியூப் கம்ப்யூட்டர்லேயே செல்லை பார்த்துக்கிட்டே இருக்கிறத விட இதே மாதிரி ஒரு கலை நுணுக்கத்தை நாம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த கலை நுணுக்கத்தில் அந்த செல்லில் பார்க்குறதுலேருந்து அந்த குழந்தைக்கு விடுதலை கிடைக்கும். அதனால இந்த நூலகத்திலே நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களுடைய குழந்தைகளை கனிவாக கூட்டிட்டு வாங்க. இந்த நிகழ்ச்சிகளில் பங்கு பெற வைங்க. ஒரு 2 hours அல்லது 3 hours அந்த செல்லில் இருந்து விடுபடணும். உண்மையிலேயே இந்த செல்லை பார்க்கறது அவ்வளவு டேஞ்சர். கண்ணு கெட்டு போயிடும், ஏர்போன் போட்டு பார்க்குறோம், காது கெட்டு போயிடும், மைண்டு அதுலேயே ஒர்க் ஆகிட்டு இருக்கும். இதுல செல்லிலேயே ஒரு போபியோ டிசீஸ் வருது. உள்ளுக்கு ஒரு கல்ல போட்டோம்னா செல்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறவனுக்கு அதே ஹேபிட், புத்தகத்தை ரீட் பண்றதே கிடையாது. நாங்க இந்த நிகழ்ச்சியின் மூலமாக புத்தகம் வாசிப்பது எப்படி என்கிறதுலாம் நாங்க சொல்லி கொடுக்க போறோம். அழகா எழுத்து பயிற்சி, இந்த எழுத்து பயிற்சி எப்படி பண்ணணும் என்கிறதெல்லாம் நாங்க இந்த நிகழ்வின் மூலமாக சொல்லி கொடுக்க போகிறோம். அதில் நீங்கள் அவ்வளோ பேரும் கலந்துருக்கணும். ஐயா அவர்கள் உங்கள் அவ்வளோ பேருக்குமே இந்த கிஃப்ட் கொடுப்பாரு. அதை வாங்கிட்டு போங்க. முதல்ல உங்கள்கிட்ட எது ப்ரெசன்ட் கொடுக்குறாங்களோ அதை நீங்கள் கட் பண்ணி பாருங்கள்.
அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மற்ற இதை உங்களால் கட் பண்ணதுக்கு முடியும். ரொம்ப சுலபம் தான், ரொம்ப கஷ்டம்லாம் ஒரு கிடையாது. நீங்கள் கட் பண்ண இன்ட்ரெஸ்ட் வேணும். அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே இந்த நிகழ்வு வந்து மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும். உங்கள் டீச்சர்கிட்ட உங்கள் பேரண்ட்ஸுக்கிட்ட நீங்கள் ரொம்ப அப்ரிசியேஷன் வாங்கலாம், புகழலாம். பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட என்ன அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்க அப்படின்னு ஒரு பாராட்டுதல் புகழ்ச்சி கிடைக்கும். ஆகவே அன்பான மாணவ மணிகளே, கண்மணிகளே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு நாங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கின்றோம். நாங்கள் ஆரம்பித்து வைத்த இந்த நிகழ்ச்சிக்கு அனைவரும் ஒத்துழைப்பு தந்து நிறைய ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கலை உண்டு. அந்த கலையை நம்ம நூலக பெருமக்களும் மேலாளர்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி உங்களுக்கு இன்டிமேஷன் அனுப்பிடுவாங்க. நாங்கள் வந்து அதை கற்று தருவோம். தம்பி, நாங்கள் ஆசிரியர்களாக பணியாற்றியமையால் இனிமையும் வீட்டில் சும்மா உட்கார்ந்துருக்க கூடாது. பிள்ளைங்களை உருவாக்க வேண்டும், நல்ல குழந்தைகளை, அருமையான குழந்தைகளை உருவாக்க வேண்டும், இந்த சமுதாயத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் தான் இந்த பணியை நாங்கள் ஆதாயமே இல்லாமல் நாங்கள் நடத்தி கொண்டு இருக்கின்றோம். இதுக்கு இந்த நூலகம் எங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறது என்றால் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியை தருகிறது. உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்போடு இன்னும் தொடரும். இன்னும் ஒரு ½ an hour இந்த ப்ரோக்ராம் கண்டினியூ ஆகும். அதுக்கப்புறம் பார்ப்போம் சார். இந்த வர நெக்ஸ்ட் ஒன் முடிச்சிருவோம். முடிச்சுட்டு அடுத்து வேற பாருங்க. பரவாயில்லண்டா. ஒரு கேபிள், அற்புதமான ஒரு கலை, அழகா கலை. இது உரி, இதுல உனக்கு விரிச்சிட்டு வைக்கிறான். கட்டிங் ஒரு கல் அண்ட் ஓட்டிங், இதுதான் நம்ம ஃபார்முலா. ஒரு கல் வச்சா ஈஸியான ஒரு மெத்தடு. அனைவருக்கும் சொல்லி கொடுக்கலாம். இது பத்தாது. இப்படியா இங்கிட்டு வெட்டணும், வராது. இது வேற பேப்பர். இப்படியா கட் பண்றது? இது பத்தாது, இங்கிட்டு வெட்டணும்ல. இப்படி சொல்றேன் சார். அடுத்த ப்ரோக்ராம் இந்த வர அடுத்த கடை சிம்பிளா இங்கிட்டு இருந்து வெட்டணும். இங்கிட்டு இருந்து வெட்டணும், அப்புறம் இங்கிட்டு இருந்தோம். ஐயா அவர்கள் உங்க எல்லாத்துக்கும் ஒரு கிஃப்ட் கொடுப்பார். பாக்குறீங்களா? உரி வெட்டியாச்சா? ஓட்டுக்கையா. நெக்ஸ்ட் எழுத்துக்க, அப்படி எழுத்து பாரு. நல்லா கொஞ்சம் பெருசா வெட்டணும் தம்பி, தள்ளி வரணும். வெட்டி இருக்கிற ஆனால் உள்ள தள்ளி வரணும். இது பாரு, இந்த இது அங்கிட்டு தள்ளி போகணும், இது அங்கே தள்ளி வரணும். அப்பதான் அந்த நமக்கு அந்த வலை கிடைக்கும். வெரி குட், அருமையா இருக்கு. பிரமாதம். பாருங்க, தப்பா வெட்ட, இது தப்பா வெட்டிட்ட. கற்று தந்ததினால் கிடைத்த விளைவு. ஈஸியா. இதுதான் காலண்ட், பேப்பர் காலண்ட் மாலை, பேப்பர் மாலை. அழகா அப்படியே வீட்டில் டோரில் அப்படியே டெக்கரேட் பண்ணிடலாம். யார் வெட்டினா? என் குழந்தை தான் வெட்டிச்சு. பேபி ஷாலினி தான் வெட்டிச்சு. பேர் என்னடா? வாட்ஸ் நேம்? கவி தான் அழகா வெட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே பாராட்டுவாங்க. கொஞ்ச நேரத்திலே கிடைத்த ஒரு கை வேலை. கல்லிலும் கலை வண்ணம் கண்டான், இக்காலத்திலும் அக்காலத்திலும் நாம் ஏன் பேப்பரில் கலைவண்ணம் உருவாக்க முடியாது என்கிறது தான் இந்த வகுப்பினுடைய சாராம்சம். வெரி குட். இந்த பாரு, இங்க இருந்து இப்ப நாங்கள் நிறைய மாணவர்களை வந்து பார்த்துட்டே இருப்போம். ஒன்று பாடம் நடத்தும் போது கப்பல் செய்யறது, ராக்கெட் செஞ்சு விடுறது, இது வந்து அந்த வகுப்புல வந்து ஒரு டிசிப்ளின், அன்டிசிப்ளின், அந்த ஒழுங்கீனமாவே இருக்காது. அது மட்டும்தான் அவங்களை ராக்கெட் மட்டும்தான் செஞ்சு அப்படி அனுப்ப தெரியும். நாங்க ஏரோப்ளேனே செஞ்சு விடுவோம். ரிமோட் கார், ரிமோட் தாத்தா நான் கொடுத்துருக்கேன் பாரு, வாங்கி பாரு. இதெல்லாம் எங்க கைவசம் இருக்குது. எப்படி செஞ்சு பறக்க வைக்கிறதுங்கிறது நான் கொடுத்துறேன். சாதாரணமா செஞ்சிடலாம், ஆனா பறக்க வைக்கிறதுங்கிறது நான் தம்பி வச்சுக்க பாரு, வாங்கி பாரு. ரேர் தானே, அதை நாங்க பறக்க வைக்கலாம். அப்படி ஒரு மெத்தடு எங்க இதுல இருக்குது, எங்க ப்ராஜெக்ட்ல இருக்குது. இதை கொஞ்சம் ஒன்று ஒன்றா பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த கிளே அப்படியே இந்த மாதிரி களிமண்ணில் அந்த காலத்துல அப்படியே இதுக்கு அடுத்து இது அப்படியே களிமண்ணில் செஞ்சது. இப்போ களிமண்ணில் நம்ம கை வைக்க முடியாது.
அதுக்குன்னு ஒரு கிளே இருக்கு, இந்த கலர் முனையும், கலரா இருக்கு. இந்த முனையும் அந்த பிடிக்கிறேன். கலர்ல யானை எப்படி செய்யறது, பிடிச்சிட்டு கொக்கு எப்படி செய்யறது, மெட்டீரியல் எங்ககிட்ட ஐயா சொல்லி எடுத்தா கொடுத்தாரு. வந்துடும். சின்ன கொஞ்ச நேரத்தில் செய்யறது, ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டாம், கொஞ்ச நேரத்தில் செய்யக்கூடிய அந்த கலை நுணுக்கம். அது போக எங்கிட்ட ஒரு பெரிய சார்ட்டே இருக்கு, அந்த சார்ட்டை நூலகர்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவாங்க. கொண்டா, வெரி குட் வெரி குட் வெரி குட். கொடுங்க, பிரிங் 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 யுவர் மெட்டீரியல் ப்ளீஸ் கிவ். கொடுங்க கொடுங்க, வாங்க வாங்க, கொடுங்க 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 கொடுங்க. வெரி குட் வெரி குட். பாருங்க இந்தா கேலண்டர்ல அழகு ஒரு மாடல் தானே இப்படி எடுத்துட்டு இது முறையும் இதையும் ஒண்ணா சேர்த்துக்கிட்டு கிரில் வார். இதை பிடிச்சி இழுத்தீங்கன்னா தனலட்சுமி. வெரி குட் வெரி குட். தனலட்சுமி பாருங்க, இங்கிட்டு வெட்டிட்டு அப்புறம் இங்கிட்டு வெட்ட இருக்கிறது இங்க, இங்கிட்டு இருந்து வெட்டணும், அங்க வர கடைசி வரை வெட்டக்கூடாது. வெட்டிங். பாப்பா வெட்டுதுங்களா? வெட்டுச்சா? என்னாச்சு பண்ணீங்களா? குட். நீ ஒரு ஆள் தனியா பண்ணணும். இது செஞ்சு கொண்டு வரவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிஃப்ட் கொடுக்க போறேன். பி நிரல்யா. நீ செஞ்சு காமிச்சியா? என்னது அது? பாருங்க பாருங்க, அழகா இருக்கு பாருங்க. இந்த பேப்பர் நாங்க கொடுக்கவே இல்லை, இங்க இங்க கொடுத்தது. ஆமா பாத்தீங்களா, இந்த கிரில் இப்போ செஞ்சதுதான், எப்படி அழகா செஞ்சிருக்கான் பாத்தீங்களா? அது என்னன்னு பாரு, கொண்டு என்னன்னு பார்த்து சொல்லணும். நேம் என்னங்க? நேம் சொல்லுங்க. வாங்கிக்க. ஸ்ரீதர்ஷினி. வெரி குட். தீபன் பாருங்க எப்படி அழகா பண்ணியிருக்கான் பாருங்க. வெரி குட். இந்த நேம் சொல்லுங்கப்பா. பாலாஜி ஸ்ரீ. பாலாஜி. பாலாஜி பாருங்க சூப்பர் பண்ணியிருக்காங்க பாருங்க. பாலாஜி எப்படி அழகா பண்ணியிருக்காங்க. கிரில் இது வந்து மெட்டல் கிரில் பார்த்துருக்கீங்களா? மெட்டல் கிரில், மெட்டலில் பண்ணக்கூடிய கிரில், நம்ம வீட்டில் பண்ணக்கூடிய விண்டோவில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கிரில் அழகா பண்ணியிருக்காங்க பாருங்க. இதுதான் ஆர்ட். இந்த ஆர்ட் தான் எப்படி வருது, கிரில் ஒர்க்கு. பின்னாடி பெரிய ஆளா வருது, இப்படி ஒரு இன்ஜினியரிங் டெக்னாலஜி. இதுதான் இந்த டெக்னாலஜியில் தான் அந்த கிரில் ஒர்க்கெல்லாம் பண்ணுறாங்க. வெரி குட் வெரி குட். வாழ்த்துக்கள். வர 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 கொடுங்க கொடுங்க கொடுங்க. வர உடனே 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 உடைய கமான் கமான் கமான். எல்லாருக்கும் எல்லாம் தர்றேன். பாருங்க நேம் சொல்லுங்க. வாங்க டேய், நேம் சொல்லுங்க. சந்தோஷ் குமார். சந்தோஷ் குமார். பாருங்க எப்படி அழகா பண்ணிருக்காங்க பாருங்க. இந்த வா வா இங்க வா. சூப்பர் அப்ரிசியேஷன் ஃபார் ஹிஸ் டேலண்ட். இந்த பாப்பா கிளாப். பாய். ஆத்விக் முருகன். கார்த்திக் அழகா நைட் கிரில் வா மான். இப்ப மண்ணையில இருந்து பண்ணது. This is the entertainment program. இதுதான் என்டர்டைன்மெண்ட். இதில் இருந்து செல்போன் பார்க்கறதுல இருந்து விடுபட வேண்டும் என்றால் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களுடைய கோஆபரேஷன் வேணும். ஈச் ஒன் கேட்ச் ஒன். வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். இந்த பாருங்க. யாரையா? ஓகே ஓகே ஓகே. எல்லாத்துக்கும் கொடுங்க. அனில் வாங்க சார், இங்கே கொடுங்க. எல்லாரும் வாங்க, அந்த பொண்ணு கொடுங்க. ஃபர்ஸ்ட் மாடல் homework for you. Yes, all of you listen please. Homework for you. நம்ம ஐயா அவர்கள் ஒரு ஆர்ட் கொடுக்க போகிறாங்க. அந்த ஆர்ட்டை மட்டும் ஒரு திக் பேப்பரில் நீங்கள் பண்ணி நெக்ஸ்ட் கிளாஸுக்கு கொண்டு வாங்க. அதுதான் உங்களுக்கு உள்ள ஹோம்ஒர்க்கு. ஓகேயா? இந்த ஹோம்ஒர்க் கொஞ்சம் சார்ட் பேப்பர் எடுத்துக்கிடுங்க, அல்லது ஒரு டெக்கரேட் பேப்பர் எடுத்துக்கிடுங்க. நீங்கள் அப்படியே லைன் பண்ணி நான் வரைந்தது அப்படின்னு சொல்லி கீழே போட்டுக்கிடுங்க. நான் வரைந்த பேர் போட்டுக்கிடுங்க. நீங்கள் படிக்க ஸ்கூல் போட்டுக்கிடுங்க. இந்த இதை நீங்கள் எப்படி பண்ணினீங்கிறத மேடையில். ஓகேயா? திஸ் இஸ் ஒன்லி ஃபார் யுவர் ஹோம் ஒர்க். நல்லது. டேக் த போட்டோஸ். டேய் நம்மள காணும் எடுத்துட்டா கதிரவன். நம்ம வந்து படிச்சா மட்டும் போகாது, நம்ம இந்த மாதிரி ஹார்ட் வேஸ்ட் பண்ண நம்மளுக்கு வந்து நம்மளால ஸ்கூல்ல இது பண்ண முடியும்.
படித்தா மட்டும் போகாது, நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி அறிவுத்திறன், இந்த மாதிரி நிறைய ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட் வேணும். வெரி குட் வெரி குட் கைதான். இவர் இந்த பாப்பா வந்து இந்த யார்கிட்ட பாட்டு தாத்தா ஒரு பாட்டு பாடினீங்களே அதை மறுபடியும் எங்களுக்கு பாடி காமிங்களே அப்படிங்கிறது. ரைட். நான் முதல்ல பாடின பாட்டை கேட்குறாங்க. இங்கே பாருங்க, இந்த கிளாப் யூ அகேன்ஸ், கிளாப் யூ அகேன்ஸ், ப்ளீஸ் கிளாப். எப்படி பார்ப்போம், எப்படி பார்ப்போம். Clap you again, clap you again, listen to the music and clap you again, clap you again, clap you again, listen to the music and clap you again. Jump up high, jump up high, listen to the music and jump up high. Turn around, listen to the music and turn around. Laugh and cry, listen to the music and laugh and cry. Is it enough? போதுமா? பார், கற்ற வித்தை காலத்துக்கு உதவும். நல்லா படிக்கணும், நல்லா செயல்படணும், உங்கள் எதிர்காலம் சிறக்கும். தாத்தா பார் இப்போவுமே நினைப்பேன், இந்த வயசில் இந்த போடு போடுறாரு இந்த ஆள் எப்படி இருந்திருக்கோம் அப்படின்னு நினச்சிப்பா அவர் நிறையா பேர். ஆகையினால அருமை மாணவ செல்வங்களே, கண்மணிகளே, பேரங்களே, பேத்திகளே, நீங்களெல்லாம் கருத்தோடு பயின்று உங்களுடைய பெற்றோர்களுக்கு நல்ல பெயர், வள்ளுவன் சொன்ன இன்ற பொழுதின் பெரிது பக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அந்த வள்ளுவருடைய வாக்குப்படி நீங்கள் எல்லாரும் மென்மேலும் வளரணும் என வாழ்த்து கூறி தாத்தா இத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக கலந்து கொண்ட அனைத்து குழந்தைகளுக்கும் பெற்றோருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. தேங்க்யூ.